இன்று ஃபஜ்ருடைய அதானை உன் காதில் விழாமல் ஆக்குவது உன் உறக்கம் அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம். அல்லாஹுடைய திக்ரில் நிம்மதியை அடைய விடாமல் தடுப்பது உன்னுடைய காது அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம். உலக வாழ்வில் எது நடந்தாலும் இறைவனிடமிருந்து அது உன்னை தூரமாக்கினால் நீயாக தூரமாகவில்லை, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவம் அல்லாஹுடைய அருளை தடுக்கிறது. பாவத்திலிருந்து விடுபடாத வரை சோதனையிலிருந்து விடுபட முடியாது. ஒரு அறிமுகமில்லாதவரை போல அல்லது ஒரு பிராணியை போல உலகில் வாழ்வீராக எனக்கு கூறினார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தோலை பிடித்து ஒரு அறிமுகம் இல்லாதவரை போல அல்லது ஒரு பிராணியை போல உலகில் வாழ்வீராக என கூறினார்கள். அம்ருன் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களுக்கு வறுமை ஏற்படுவது பற்றி நான் பயப்படுவதில்லை, மாறாக உங்களுக்கு முன்னோர்களுக்கு உலகம் விசாலமாக்கி கொடுக்கப்பட்டது போல் உங்களுக்கு உலகம் விசாலமாக்கி கொடுக்கப்பட்டு பின்னர் அதற்காக உங்களுக்கு முன்னிருந்த ஒவ்வொருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டது போல் நீங்களும் ஒவ்வொருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வது பின்னர் அவர்களை ஆட்சியதை மனதில் ஆக்கிவிடும் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் என கூறினார்கள். உங்களுக்கு வறுமை வருவதை பற்றி நான் பயப்படவில்லை என்று கூறியதன் பொருள் உங்கள் மீது வறுமையும் ஏழ்மையும் வராது என்பது ஆகும். அல்லது வறுமை வந்து விட்டாலும் நீங்கள் வீண்படி நடப்பதற்கு எந்த